அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தியானத்தை முடித்து வெளியே வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அது குறித்தான செய்திகளையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தியானத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வந்தார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானம் முடித்து வெளியே வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் மாலை 3 நாட்கள் பயணமாக ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து பிரதமர் மோடி பலத்த போலீஸ் பாதுகாப்பு மூலம் சாலை மார்க்கமாக காரில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோயிலுக்கு சென்றார். அங்கு பகவதியம்மனை தரிசித்து கொண்ட பின்னர் அவர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு பூம்புகார் படகு போக்குவரத்து கழக துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு படகு மூலம் கடல் வழியே அவர் 45 மணி நேர தியானத்திற்காக விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்றடைந்தார். பிரதமர் மோடி குமரியின் வருகையொட்டி கடந்த 3 நாட்களாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டு உச்சகட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். 3 நாட்களாக தியானத்தில் இருந்த அவர் ஜூன் 1ஆம் தேதியான இன்று பிற்பகல் தற்போது தியானத்தை முடித்துவிட்டு விவேகானந்தர் நினைவு பாறையை விட்டு வெளியே வந்து அவர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக துறை சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு படகு மூலம் கடல் வழியாக கரை திரும்பி ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரத்துக்கு புறப்பட உள்ளார். இன்னும் 2 நாட்களில் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தனது 3 நாள் 45 மணி நேர பிரதமர் மோடி தனது பயணத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் அவர் அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றடைகிறார். வணக்கம். விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேரம் தியானத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கிளம்பினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.